Welcome. Prove that sin A by 1 plus cos A is equal to 1 minus cos A by sin A. So LHS, RHS. Left side LHS எடுத்துறேன் பாருங்க. sin A by 1 plus cos A. So இது மேலே இங்கே கான்ஜுகேட் எடுக்கிறேன். கான்ஜுகேட் மீன்ஸ் இந்த டினாமினேட்டர்ல 1 plus cos A இருக்கு. சைனை மாத்துறேன் 1 minus cos A மாற்றி மேலே கீழையும் மேலே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண பாருங்க. அதான் கான்ஜுகேட் 1 minus cos A by 1 minus cos A. தட் மீன்ஸ் 1 plus cos A சைனை மாத்துறேன். ஸோ மேலே கீழையும் அதை கான்ஜுகேட் எடுக்கிறேன். கவனிங்க அடுத்த ஸ்டெப்பு இதை மல்டிப்ளை இருந்ததுனால இது மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகுது. sin A கூட 1 minus cos A மல்டிப்ளை ஆகுது by இது கீழே ரெண்டு மல்டிப்ளை ஆகுது 1 plus cos A into 1 minus cos A. கவனிங்க 1 plus cos A 1 minus cos A A square minus B square ஃபார்முலா என்ன A plus B into A minus B. அப்போ இங்கே பாருங்க A plus B A plus B ன்னு வச்சுக்கணும். ஒன்று ஏன்னு வச்சுக்கணும். காசு நம்ம பின்னு வச்சுக்கலாம். A plus B A minus B எதுக்கு ஈக்குவல் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன எழுதணும்ல மேலே அப்படியே வச்சுக்கிறேன் sin A இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன் பை 1 plus cos A 1 minus cos A இருக்கிறது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அதாவது A plus B A minus B இதை நம்ம எடுத்துக்கணுமா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் A வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் B வந்து cos A. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் A ஃபார் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் வந்து போச்சு. அடுத்த ஸ்டெப்பு பாருங்க மேலே இருக்கிற sin A 1 minus cos A அப்படியே வச்சுக்கிறேன். கீழே கவனிங்க A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மாற்றிருக்கோம் பாருங்க. இதை 1 minus cos ஸ்கொயர் A அப்படின்னு நம்ம இதை மாற்றலாம். 1 minus cos ஸ்கொயர் A. கவனிங்க ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா ரைட் சைடில் 1 இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருந்தாலும் கொஞ்சம் 1 minus cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 minus cos ஸ்கொயர் தீட்டா இருக்கிறது நம்ம என்ன எழுதலாம் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே பாருங்க 1 minus cos ஸ்கொயர் தீட்டா 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 minus cos ஸ்கொயர் தீட்டான்றது ஏன்னு வச்சுக்கிறோம். 1 minus cos ஸ்கொயர் ஏ இருக்கிற நம்ம என்ன எழுதலாம் sin ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். அப்போ மேலே இருக்கிற sin A 1 minus cos A அப்படியே வச்சுக்கிறோம். கீழே 1 minus cos ஸ்கொயர் ஏவை நம்ம என்ன எழுதுறோம் sin ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதுறோம். ஸோ இங்கே மேலே ஒன்று இருக்கே ஒரு சைனே இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி மேலே 1 minus cos A by sin A நமக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ரைட் சைடில் 1 minus cos A is equal to sin என்ற ரைட் சைடில் உள்ள வந்து போச்சு. LHS is equal to RHS. LHS is equal to RHS. Okay.